ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடகு வச்ச நகையை எப்படி ஈஸியாக மீட்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு நான் இதில் உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 10 டிப்ஸும் நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ப்ளிட் த லோன் அமௌண்ட். உங்களோட லோன் அமௌண்ட் என்னவோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 3 lakhs உங்களோட லோன் அப்படின்னா அதை 1 lakh 1 lakh 1 lakh அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. இல்லை உங்களோட லோன் அமௌண்ட்டே ஒரு 1 lakh தான் அப்படின்னா அதை 50,000 50,000 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இந்த 50,000யோ இல்லை இந்த 1 lakhயோ எப்படி நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னா, 1 year சேவிங்ஸ். ஓகேங்களா? உங்களால் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை இதை வச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களால் ஒரு 30,000 தான் சேர்க்க முடியும் அப்படின்னா 30,000 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ப்ராசஸிங் ஃபீ ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராசஸிங் ஃபீ ஒரு 500 to 1000 rupees ஜாஸ்தி ஆகும். பட் நமக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கும், லைக் நம்மக்கிட்ட கம்மியான ஜுவல் லோன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஜுவல் லோன் நமக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்காது. ஐயோ ஜுவல் லோன் 3 லட்ச ரூபா இருக்கே 3 லட்ச ரூபா இருக்கே அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வராது. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், முன்ன ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு ஜுவல் லோனை ரினியூவல் பண்ணி வச்சோம். பட் இப்போ அப்படி பண்ண முடியாது. பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் பே பண்ணி தான் நம்ம ரினியூவல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 1 yearக்கு ஒரு 1 lakh சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1 lakhவையும் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லோனை ரினியூவல் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரினியூவல் பண்ணி உள்ளே வச்சோன்னே திருப்பி உங்களுக்கு 1 lakh கிடைக்கும். அதை வச்சு இந்த செகண்ட் லோனை ரினியூவல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெளியில் ஜுவல்லை வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ யார்கிட்டையாவது இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பல்காக வச்சுட்டீங்க அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது போயிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 2 lakhsக்கு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட்டே ரொட்டேஷனில் எடுத்துகிட்டு போய் நம்ம நம்மளோட லோனை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது பெருசு இல்லை. இந்த இயர்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதும் பெரிய விஷயம் இல்லை. இயர்லி இந்த ஒவ்வொரு லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போ 3 லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் டியூரேஷன் 3 years தான். 1 year ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் லோன் க்ளோஸ் ஆகணும், அடுத்த இயர் ஒரு லோன் க்ளோஸ் ஆகணும், அதுக்கடுத்த இயர் ஜுவல் லோன் ஃபுல்லாகவே முடிஞ்சு போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜுவல் லோன் இருக்குது, இதை நான் எல்லாமே ஒரே பேங்க்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஜுவல் லோன் வேணுமாலும் நீங்கள் திருப்பிக்கலாம். இல்லை நான் இதை எஸ்பிஐயில் வச்சுருக்கேன், ஒன்று ஐஓபியில் இருக்குது, இன்னொன்று கனரா பேங்க்கில் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியோ அந்த லோனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி முடிங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் அடுத்த இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த லோனை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி வட்டி கட்டவும் தேவை இருக்காது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். எங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கிடைக்குதோ அங்கே உங்கள் ஜுவல்லை ப்ளச் பண்ணுங்கள். அண்ட் உங்ககிட்ட ஒரு அக்ரி லேண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அக்ரி ஜுவல் லோன் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அக்ரி ஜுவல் லோனுக்குலாம் 4% தான் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஜென்ரலாக வைக்கிற ஜுவல் லோனுக்கு 8 to 11% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அது பேங்க் வேரி ஆகும். ஸோ ஜென்ரலாக இருக்கிற வேல்யூ 8 to 11%. பட் அக்ரி லோன் 4% தான். பிலோ 4% கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்ரி லோன் இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க பேங்க்கில் போய் ஒரு என்கொயரி பண்ணிட்டு வாங்க. இப்படி அக்ரி லோன் எப்படி கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, எலிஜிபிலிட்டி என்ன, எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாஸ்தி அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் ப்ளச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபஸ்ட்டு விசாரிங்க. உங்கள் ஏரியாவில் என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது, என்னென்ன பேங்க்கில் 1 lakhக்கு எவ்வளோ % போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளச் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1% 2% மேபி கேட்குறதுக்கு கம்மியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் 3 lakhs வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு 2% எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட நமக்கு தான் ஒரு 6,000 rupees லாஸ். அதனால் நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த பேங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ப்ளச் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் சேட்டு கடையெல்லாம் போய் ஈஸியாக வச்சிருவாங்க. சேட்டு கடைக்கு அவங்க போகிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால் ஒரு கிராமுக்கு பேங்க்ல 6,000 7,000 8,000 தான் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே போனால் 10,000 ரூபா கிராமுக்கு கொடுக்குறாங்க, 12,000 ரூபா கொடுக்குறாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராப்லலாம் மாட்டிக்காதீங்க. ஓகேவா?
நீங்கள் அங்கே போய் வாங்கும்போது அமௌண்ட் மேபி ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டு வந்து நம்ம பே பண்ணுறதே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளால் ஜுவல் லோனை க்ளோஸே பண்ண முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட்டையே வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் இருக்க ஃபைனான்ஸ் கம்பெனியோ இல்லை இந்த சேட்டு கடையோ அந்த மாதிரி இதுக்கெலாம் போகாதீங்க. எல்லா ஏரியாலையும் பேங்க் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க்கில் ப்ளச் பண்ணுங்கள். ஒரு கிராமுக்கு பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அதுவே வந்து வாங்கிக்கிற அளவுக்கு மட்டும் உங்களோட கடனை வந்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் பேங்க்கில் இருக்கிறது ரொம்ப சேஃப்டியும் கூட, மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ இல்லை வேறு யார்கிட்டையாவது நீங்கள் கொடுத்து வைக்கிறத விட. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜுவல் லோன் வந்து போடுங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோஸ் ஸ்மால் லோன் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஜுவல் லோன் வந்து வச்சுருக்கீங்க. ஒரு ஜுவல் லோன் வந்து 2 லட்ச ரூபா இருக்குது, ஒரு ஜுவல் லோன் வந்து 1 லட்ச ரூபா இருக்குது, ஒரு ஜுவல் லோன் வந்து 50,000 ரூபாய் இருக்குது. இப்படி இருக்குது அப்படின்னா அதில் எது ஸ்மால் அமௌண்ட்டோ அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 2 லட்சம் 1 லட்சம் 50,000 இருக்கும்போது நீங்கள் 50,000 ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்பா 50,000 நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், இன்னும் 2 லோன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் லோனை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் இதுலேயும் நீங்கள் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2 லட்சம் 1 லட்சம் ப்ளஸ் 50,000 வந்து இருக்குது அப்படின்னா இதில் எது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் கம்பேர் டு ஸ்மால் லோன். ஓகேங்களா? இல்லை உங்கள் ஸ்மால் லோனுக்கு தான் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பிகர் திங்ஸுக்கு பிகர் லோனுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு டிப்ஸு. செகண்டு வந்து ட்ரை டு ரெடியூஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாரும் இதில் மோஸ்ட்லி வந்து சேலரி பீப்புள் இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து வருது அப்படின்னா மந்த்லி வந்து ஜுவல் லோனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வைங்க. ஓகேங்களா? எடுத்து அதை வந்து ஒரு பர்ஸ்லேயோ இல்லை வந்து சும்மா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து வேறு எதுலையாவது போட்டோ வந்து சேவ் பண்ணி வைக்காதீங்க. அதை டேரெக்டாக கொண்டு போய் ஜுவல் லோனோட அக்கௌண்ட் நம்பர்லேயே வந்து பே பண்ணிவிடுங்க. இப்படி பே பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து பஞ்சுவலாக வந்து பே பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு 10,000 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 10,000 வந்து பே பண்ணிக்கிட்டே வரும்போது இயர்லி உங்களால் ஈஸியாக ஒரு 1 லேக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வெளியில் எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பிரின்சிபலும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மந்த்லி அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எய்ம் டிவைட் பை 12. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,20,000 அப்படின்னு இருக்குன்னா டிவைட் பை 12 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மாதம் நீங்கள் 10,000 ரூபாய் வந்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2.5 லட்ச ரூபாய் வந்து லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிவைட் பை 12 அப்படின்னு போடும்போது நீங்கள் மாதம் மினிமம் ஒரு 20,000 ரூபாயாவது வந்து போய் கட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து ஜுவல் லோன் இருக்குது, 3 lakhs வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேலரி வந்தோடனே மாதம் வந்து 10,000 ருபீஸை வந்து எடுத்துகிட்டு போய் என்னோட ஜுவல் லோனோட அக்கௌண்ட்லேயே வந்து பே பண்ணிவிடுவேன். பே பண்ணிவிட்டு இயர்லி வந்து 1 lakh அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த இயருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 வந்து இப்போ பே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜுவல் லோனுக்கு வந்து அதை வந்து மாதமாக வந்து பே பண்ணீங்க அப்படின்னா பஞ்சுவலாக வந்து நீங்கள் பே பண்ணும்போது உங்கள் பிரின்சிபலும் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிராஜுவலாக வந்து ரெடியூஸ் ஆகும். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் யுவர் சேவிங்ஸ். ஓகேங்களா? உங்களோட சேலரியை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து உங்களுக்கு உங்கள் இன்கம் வந்து போகுது அப்படின்னு நீங்கள் வந்து தெரியுது அப்படின்னா அந்த அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து கட் டவுன் பண்ணுங்கள். இதில் என்ன வந்துற போது ஒரு 1000 2000 500 என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 1000 ஒவ்வொரு மாதமும் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வந்து வேஸ்ட் ஆகுது, ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை 12 மாதத்துக்குன்னு கால்குலேட் பண்ணி பாருங்களேன், 12,000 ரூபாய் வந்து ஆகும். ஸோ அது வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கே வந்து போதுமான அமௌண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படி திங்க் பண்ணுங்கள். அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, ஹோட்டல் ஃபுட்டுக்கு போகிறது, பீச்சு, பார்க்கு, தியேட்டரு, மாலு அதெல்லாம் போகிறது, அது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ட்ரை டு ரெடியூஸ் இட். உங்களுக்கு உங்கள் லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், லோன் ஃப்ரீயாக ஆகணும் அப்படின்னா உங்களோட இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். ஸ்மால் சேஞ்சஸ் மேக் பிக் டிஃப்ரென்சஸ். நீங்கள் பண்ணுற உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து ஆகும். இது வந்து உங்கள் ஹேபிட்டாக மாறும் போது உங்களோட வெல்த்தும் வந்து பில்ட் ஆகிறத நீங்கள் வந்து ஈஸியாக
ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டை போட்டுட்டு உங்களோட நீட்ஸ் என்ன, உங்கள் வாண்ட்ஸ் என்ன, உங்களால் எவ்வளோ வந்து சேவ் பண்ண முடியும் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிங்க. ஒரு 2 மாதம் வந்து உட்காந்து என்னென்ன செலவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னென்ன செலவு பண்ணுறீங்க, ஈவன் ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி முடிச்சுட்டு மந்த் எண்ட் ஆகும்போது இதெல்லாம் நான் வேஸ்ட்டாக பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் வாங்கியிருக்கவே தேவையில்லை, அந்த மாதிரி உங்களுக்கு தோணும்ல, அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதெல்லாம் டோட்டல் அமௌண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து சேவ் பண்ணாவே நம்ம வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ அதனால் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் பாரோ அமௌண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், இப்போ வந்து லோன் டேட் இப்போ May 1 அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். May 1 அப்படிங்கன்னு இருக்கும்போது ஏப்ரல் ஒரு 28, 29 தான் வந்து லோனை பற்றின நினைப்பே அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து போய் வேற யார்கிட்டையாவது வந்து பிரின்சிபலுக்கு கடன் வாங்குறது கூட, பிரின்சிபல் கிட்ட யார்கிட்டையாவது வாங்கிட்டு ஜுவல் லோனை வந்து ரினியூவல் பண்ணிட்டு உள்ளே வைக்கிறது கூட ஃபைன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கே போய் அடுத்தவங்க கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் உங்களால் பிரின்சிபல் பே பண்ண முடியலையா, இன்ட்ரெஸ்ட்டையாவது உங்கள் சேலரியிலேருந்து உங்கள் இன்கம்லேருந்து பே பண்ண கற்றுக்கங்க. அதுக்கு போய் நீங்கள் கடை வாங்கும் போது என்ன ஆகும், இப்போ ஒரு 3 lakhs இருக்குது அப்படின்னா 3 lakhsக்கு வந்து அரௌண்ட் ஒரு 30,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த 30,000 நீங்கள் கடை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு இருந்த 3 லட்ச ரூபா லோனு வந்து 3,30,000 வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் பிரின்சிபலை நீங்கள் ரெடி பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டையாவது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா எந்த பிளானுமே இல்லாமல் இருந்துட்டு கடைசியில் நம்ம சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அதை போய் கை வச்சு எடுத்து அதில் இருக்க அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் ஜுவல்லோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து பே பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டையாவது அட்லீஸ்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி அதையாவது அட்லீஸ்ட் மந்த்லி வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு டோன்ட் டேக் அதர் லோன்ஸ். இப்போ உங்களுக்கு ஜுவல் லோனே வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 5 lakhs 10 lakhs அளவுக்கு ஜுவல் லோனே இருக்குது அப்படின்னா அந்த டைமில் போய் நீங்கள் ஹோம் லோன் வாங்குறதோ, கார் லோன் வாங்குறதோ, இல்லை பர்சனல் லோன் வாங்குறதோ, ஏன் ஒரு 30,000 40,000 நீங்கள் ஒரு மொபைலை வந்து இஎம்ஐயில் வாங்குறதோ கூட தப்பு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஜுவல் லோனை வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த லோனுக்கு வந்து போங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய லோன்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம ஏன்டா வாழ்கிறோம், என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு தாட் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜாஸ்தியான லோன் இருக்குது அப்படின்னா அந்த லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லோனுக்கு வந்து எப்போவுமே வந்து போங்க. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட்டு வந்து உங்களோட ரீபேமெண்ட் டே. ஓகேங்களா? ஸோ என்னைக்கு நீங்கள் இப்போ இந்த இயர் வந்து May 1 நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த இயர் வந்து May 1, ஓகேங்களா, நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட்டை வந்து அந்த கார்டை போய் நீங்கள் அடிக்கடி எடுத்து பாருங்கள். அதை கூட நீங்கள் பண்ண வேணாம், ஃபோனில் ரிமைண்டர் வந்து வைக்க முடியும்ல. ஸோ இன்னைக்கு நீங்கள் May 1 வச்சுட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அடுத்த இயருக்கான May 1க்கு ஒரு 1 week ப்ரியராகவே வந்து ஒரு அலாம், ஒரு ரிமைண்டர் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 weekக்கு முன்னாடியே உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லைக் உங்களோட ஜுவல்லோனுக்கு இன்னும் 1 week தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களால் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட அந்த 1 weekல நீங்கள் ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 1 day வந்து எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னாலுமே இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். பேங்க்கில் கூட பெருசாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ இல்லை வேறு ஏதாவது வந்து ப்ரைவேட்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ளச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டபுள் ட்ரிப்புளாக கூட இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ உங்கள் ரீபேமெண்ட் டேட்டை மட்டும் என்றைக்குமே மறக்காதீங்க. ஒரு ரிமைண்டராக அட்லீஸ்ட் மொபைல்லையாவது வந்து போட்டு வச்சுக்கோங்க. இல்லை வந்து கேலண்டர்லேயோ, ஒரு இயர்லி கேலண்டர் வந்து நீங்கள் வாங்குறீங்க, புதுசாக இயர் ஒரு 2026 வந்தால் நம்ம புது கேலண்டர் வாங்கியிருப்போம்ல, வாங்கின உடனே அந்த கேலண்டரில் நமக்கு என்னென்னக்கு நம்மளோட ரீபேமெண்ட் டேவோ அந்த டேட்டெல்லாம் மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த மந்த்தை வந்து நம்ம கேலண்டரில் ரொட்டேட் பண்ணி வைக்கும் போது நம்ம ஓகே அப்போ இந்த மந்த் நமக்கு வந்து ஜுவல் லோன் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அந்த ரிமைண்டரை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் 9th பாயிண்ட், இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற பாயிண்ட்டு, என்னோட ஃபேவரட் பாயிண்ட்டு கூட, ப்ளச் யுவர் ஃபேவரட் ஜுவல். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலே நமக்கு வந்து ஃபேவரட் ஜுவல்லரின்னு இருக்கும்ல, அது ஒரு நெக்லஸோ, ஒரு ஹாரமோ, ஒரு இயரிங்கோ, ஒரு ரிங்கோ, ஏதோ ஒன்று, அது ஒரு ஃபேவரட்னு இருக்கும்ல. உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா கொண்டு போய் அதை ஃபஸ்ட்டு வந்து ப்ளச் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன நம்மளோட ஃபேவரட் ஜுவல்லரை போய் ப்ளச் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நீங்கள் அப்படி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ நம்ம ஜுவல்லரி நமக்கு பிடிச்சது உள்ளே இருக்கே, அதை நம்ம எடுக்கணுமேங்கிற தாட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, டக்குன்னு ரெடி ஆகுறீங்க, இவங்க ஹாரம் உங்களுக்கு பிடிச்ச ஹாரத்தை நீங்கள் ப்ளச் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு தோணும், அடுத்த ஃபங்க்ஷன் இது வருது, ஸோ அதுக்கு முன்னாடி என் ஹாரத்தை வந்து நான் கண்டிப்பாக வெளியில் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் இதை தான் வந்து பண்ணுவேன். ஸோ என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ்லேயே என்னோட ரொம்ப ஃபேவரட் என்னோட ஹாரம். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ வந்து ஜுவல் லோன் வந்து வைக்கணும் அப்படின்னாலும் இந்த ஹாரத்தை கொண்டு போய் வச்சிருவேன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஹாரம் இல்லாமல் நான் வந்து போயிட்டு வந்துட்டேனாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து எப்படியாவது அமௌண்ட் அது இதுன்னு சேவிங்ஸு அதை எங்கே காசு வந்தாலும் அதை கொண்டு போய் ஜுவல் லோனில் பே பண்ணி அந்த ஹாரத்தை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து நிறையா லேடிஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் ஒரு பெஸ்ட் ஒரு பட்ஜெட்டோ ஒரு பிளானோ போடுங்க உங்கள் ஜுவல் லோனுக்கு. ஜுவல் லோன் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க, இன்னும் எத்தனை வருஷத்தில் வந்து முடிக்க போகிறீங்க, அதுக்கு வந்து நான் மாதம் மாதம் எவ்வளோ சேர்த்து வைக்கணும், இல்லை வருஷம் வருஷம் வந்து நான் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணணும், அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வைங்க. ஒரு 3 lakhs இருக்குது அப்படின்னா மாதம் எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம், ஸோ எத்தனை வருஷத்தில் இதை வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம், இந்த இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 சேவ் பண்ணணும் அப்படின்னா அதை எங்கெங்கேருந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம், அது எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான பிளானை வந்து போடுங்க. பிளான் போடுறது முக்கியம் இல்லை, ஃபாலோ யுவர் பிளான். உங்கள் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 10 டிப்ஸும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஜுவல் லோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ இந்த 10 டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய பேர் என் வீடியோ வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.